வணக்கத்துக்குரிய நடுவர் அவர்களே, விழா குழுவினரே, மேடையில் அமர்ந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, பப்பாசி செயலர் திரு சகோதரர் முருகன் அவர்களே, அன்பு தம்பி ராஜா அவர்களே, இங்கே குழுமியுள்ள அனைத்து பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீதி பேர்லாம் வணக்கம் சொன்னோன்னே கைத்தட்டினீங்க. இந்த கடைசியாக பேச வரதில் இதான் ஒரு பிரச்சனை. முடிடா போனோம் அப்படின்ற மாதிரியே உட்காந்துருப்பீங்க. நடுவர் அவர்களே, புலவர் ராமலிங்கம் பேசினார். சரி போனால் போதுன்னு இருந்தோம். அப்புறம் சாந்தாமணி அக்காவும் பேசினோன்னு தான் எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வந்தது. ஒரு பையன், டீனேஜ் பையன், தப்பு பண்ணி போலீஸில் மாட்டிக்கினான். இன்ஸ்பெக்டர் விசாரித்தார், ஒன்றும் சொல்ல. சரி அடித்தாதான் இவன் சொல்லுவான் பொழுது கையை ஓங்கினார். பையன் சொன்னான், சார் அடிக்காத, எங்கள் அப்பாவும் போலீஸில் தான் இருக்காருன்னா. இறக்கிட்டார் கையா. அவருக்கு என்ன பையனா, பெரிய ஆஃபீஸர் பையனாக இருந்து நம்ம போட்டு அடித்து நமக்கு மெமோ வந்துடுற போதுன்னு, உங்கள் அப்பா போலீஸில் என்னவா இருக்காருன்னு. அவரும் விசாரணை கைதியாக தான் சார் இருக்கார். அவர் வேலூரில் இருக்கார் சார். அது மாதிரி ராமலிங்கம் ஏதாவது பேசுகிறாரு, மறுப்பு சொல்லாமல் இது அதுக்கு மேலே இருக்குது. நான் வாழ்க்கையில் எது நடக்கக்கூடாது எனக்குன்னு நினச்சனோ அது இன்றைக்கி நடந்துடுச்சு. சாந்தாமணி அக்கா பாடிடுச்சு. என்ன வருத்தம், இந்த கொடுமை நெய்வேலியில் தான் நடக்கணுமா? நீங்கள் ஏதோ அதையும் பாராட்டா நினச்சிக்கிட்டீங்க. என்னவோ சும்மா ஆணும் பெண்ணும் சமம் அதெல்லாம் இல்லை. ஆண்கள் சில விஷயத்தில் ஸ்பெஷல், பெண்கள் சில விஷயத்தில் ஸ்பெஷல். எல்லாத்துலேயும் சமம் இல்லை. என் ஃப்ரெண்டு கேட்டான் சார் என்கிட்ட, நல்ல கேள்வி சார். அவன் கேட்டான், இந்த லேடிஸு எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஈக்குவலாக வராங்களே, எல்லாத்துலேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்துட்டாங்க. இராணுவம் முதல் கொண்டு, ராக்கெட் முதல் கொண்டு, விண்வெளி முதல் கொண்டு, எல்லா விஷயத்துலையும் ஜென்ஸுக்கு ஈக்குவலாக வந்துட்டாங்களே. ஆனால் ஒன்றுத்தில் நான் பார்க்குறேன், லேடிஸை காணுமேடா. ஆனால் எதிரடான இந்த தீயணைப்பு துறை இருக்குல்ல, ஃபயர் இன்ஜின், அதில் லேடிஸ் கிடையாது. ஐ அஃபிஷியல் வருவாங்க, டைரக்டர்லாம். வண்டியில் போய் அணைக்கிறதுக்கு கிடையாது. ஏன்டான்னு கேட்டான். நான் சொன்னேன், அப்படி இல்லைடா, லேடிஸுக்கு எப்போவுமே பற்ற வைக்க தான் தெரியும், அணைக்கிறதுக்கு தெரியாது. அதனால் இது சரியாக எடுக்கிறதில்ல. ஆமாங்க, இவங்க அளந்து விடுறாங்க டிவிஎஸ் 50ல். இப்போ தான் நான் 80, அப்போ 40 சொன்னாங்கல்ல. அது இடம் இல்லைங்க, வயசு. அது ஒன்றும் இல்லை, கேள்வி ரொம்ப சின்னது. வாழ்க்கையில் உறுதுணையாக இருப்பது சொத்து சுகமா சொந்த பந்தமா, இப்படி போட்டு பாருங்கள் சார். நம்ம நல்லா இருந்தோம் வச்சுங்க, சொந்தக்காரன் பொறாமப்படுவான். எவனாவது இல்லைன்னு சொல்லுங்கள். நம்ம நாசமாக போயிட்டோம் வச்சுங்க, சொந்தக்காரன் பரிகாசம் பண்ணுவான். இதுதான் சொந்தக்காரன். இப்போ இந்த விழா இவ்வளோ நல்லா நடக்குதுன்னா காரணம் என்ன சார்? நம்ம யாரும் சொந்தக்காரன் இல்லை, அதனால தான் ஒத்துமையாக நடத்தினுக்கிறோம். இதே ஒரு சொந்தக்காரங்க ஒன்றா சேர மாட்டான். சொந்தக்காரங்க ஒன்றா சேர்னா வச்சுங்க, குத்து விளக்கு சின்ன மாமனார் தான் ஏற்றணும், பொண்ணாட பெரிய மாமனார் தான், நான் தான் எம்சி பண்ணுவேன், என் நாத்தனார் தான் சேர் போடுவா. இதுவே சொந்தக்காரன் ஒன்றா சேர்ற ஒரே ஃபங்க்ஷனுக்கு கல்யாணம் பார்த்துக்கிறீங்களா? ஆனால் அதுலேயும் எல்லா கல்யாணத்துலையும் சண்டை இருக்கும் சார். சில பேர் சண்டை போடுறதுக்குன்னே கல்யாணத்துக்கு போவான். கல்யாணத்தில் போய் கேட்பான், என் பேர் ஏன் இன்விடேஷனில் போடல, அதை நேரில் கேட்க தான் வந்தேன் அப்படின்வான். இவன் வரக்கூடாதுன்னு தான் அவன் போடல. இவனுக்கு அதுவே புரியல. இல்லை எல்லாமே சார், பணம் என்பது தான் வாழ்க்கை. வாழ்க்கைக்கு பிறகும் பணம் நமக்கு மரியாதை தரும், அதான் உண்மை. சும்மா பணம் கேவலமாக பேசிட்டு குணம் சொந்தம் அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பேசுங்க. பணம் தான். எனக்கு எங்கள் தாத்தா 84 வயசு வரையும் இருந்தார் சார். எங்கள் தாத்தாவுக்கு 18 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேனாக வேறு வேலை செஞ்சுருக்காரு. இல்லை அப்போல்லாம் டெலிவரி கரெக்டாக இருக்கு. எங்கள் தாத்தா சொத்து சேர்த்து 3 வீடு வச்சார் சார். போயிட்டார், செத்துட்டார். ஆனால் அவர் வச்ச சொத்து இன்றைக்கி நாங்கள் அந்த வீட்டில் தான் இருக்கோம். எங்கள் தாத்தாவை நாங்கள் இன்னும் மறக்கலை. படமாக இருக்கார், டெய்லி கும்பிட்றோம். ஏன்? சொத்து வச்சுட்டு போனார். செத்தம் வாழ்ந்துன்னு இருக்கார் எங்கள் தாத்தா. எங்கள் சின்ன தாத்தா இருந்தார், அப்புறாணி. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட போய் அந்த இராணுவத்தில் சேர்ந்து இந்தியாவுக்காக உயிரை விட்டார்.
அவர் படம் கூட எங்ககிட்ட கிடையாது. சொத்து தான் செத்த பிறகும் நமக்கு கூட வரும், சொந்தக்காரன் இருக்கும்போதே ஓடி போயிடுவான். எங்கள் மெட்ராஸ் இங்கே இருக்கா தெரியல, எங்கள் மெட்ராஸில் ஆட்டோலெல்லாம் பின்னால் எழுதிடுவான், கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை. உண்மை. எனக்கு முதல் குழந்தை பிறக்கும்போது டென்ஷனில் வராண்டாவில் வந்துருங்க, லேபர் வார்டிலேருந்து ஆயம்மா வெளில வருது, மோனசுந்தரம்ஜி, எங்கள் அம்மா கூட இந்த மாதிரி கூப்பிட மாட்டாங்க, மோனசுந்தரம்ஜி அம்மா அப்படின்னு. உங்கள் ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்துச்சு, என்ன குழந்தைம்மா, என்ன 200 ரூபா கொடுத்துச்சு. அதாவது நம்மளுக்கு என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம லஞ்சம் கொடுக்கணும். இது பிறக்கும்போது எங்கள் பாட்டி செத்தாங்க, இடுகாட்டுக்கு போனேன், அங்கே வெட்டியான் சகோதரர் சொன்னார், கடைசியாக மூஞ்சி பார்க்குறவங்க பாருங்கன்னாரு. சரி பாட்டியை கட்சியாக பார்த்துடலான்னு கிட்ட போனேன், துடு கொடுனார். எது எங்கள் பாட்டியை நாங்கள் பார்க்கறதுக்கு, எங்கள் மூஞ்சி பிடிக்காம தான் அந்தம்மா போய் சேர்ந்துது. ஆக எல்லாத்துக்குமே காசு தான் சார், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையில் யாரை சார் ரோல் மாடலாக வச்சுருக்கோம் சொல்லுங்கள், யாரை ரோல் மாடலாக வச்சுருக்கோம்? காந்தி, ஜவஹர்லால் நேரு, அம்பானி, இல்லை குறைஞ்சபட்சம் விஜய் மஜையா, எதுவாக இருந்தாலும் சரி பணம் முக்கியம். உறவு ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் பேசுறதெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னால் இந்த உறவு. நான் வருஷம் குலதெய்வ கோயிலுக்கு போவோம், ஒவ்வொரு வருஷமும் எல்லாம் போவோமே தவிர சண்டை கண்டிப்பாக நடக்கும், ஏதாவது 2 ஃபேமிலிக்கு சண்டை நடக்கும். ரொம்ப டென்ஷனாக இருக்கும். நான் வேண்டிக்கிது அம்மன் கிட்ட ஒன்று தான், இந்த வாட்டியாவது யாரும் சண்டை போடக்கூடாதுன்னு. முடியவே இல்லை. லாஸ்ட் வருஷம் போனேன், அதே மாதிரி 2 ஃபேமிலி சண்டை போட்டான். நான் நின்றுட்டு இருந்தேன், திடீர்னு ஒருத்தர் என் பக்கம் நின்று என்ன அம்பையர் ஆகிட்டான். மோகன் நீயே சொல்லு, நீ படித்தவன், இவர் சொல்கிறது நியாயமானா, எனக்கும் குஷி, நம்மளை அம்பையர் ஆகிட்டானேன்னு. அதுக்கு அவன் நான் சொல்கிறான்னா, அவங்ககிட்ட கேட்குறேன், அவன் நான் யோக்கியமான என்ன பக்கம் திருப்பிட்டான். இவன் படித்து ஊராக பேசிட்டு இருக்கிறானே தவிர 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இவன் ஒரு 4 நாள் உட்கார வச்சு சாப்பாடு அவனை விட்டான் சார். அவனை விட்டுட்டு என்ன பிடிச்சி வாங்குறான். எனக்கு என்ன ஆயிடுச்சு, அம்பையர் ரிசைன் பண்ணிவிட்டு நம்மளும் பேட்ஸ்மேனாக இறக்கலாமான்னு. அப்படிதான் என்ன உறவு, அண்ணன் தம்பி. அண்ணன் அவரே சொல்கிறாரு சிவில் வழக்கு இருக்குது, உண்மையிலேயே தான். என் ஃப்ரெண்டு கிரகப்பிரவேசம் பண்ணாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் வீடு மெட்ராஸில், வெல் எக்யூப்டு ஹவுஸ். போகிறேன், டேய் பாரு, இது பாரு, அது பாடுறான், எல்லாம் சிஸ்டம் இருக்குது. அலெக்ஸா டிவி ஆன் ஆகுது, அலெக்ஸா ஏசி ஆன் ஆகுது. நான் கேட்டேன் அம்மா எங்கே என்ன, அலெக்ஸாவை விட்டு அம்மா எங்கே என்ன, எங்கள் அண்ணன் வீட்டில் இருக்காங்க. அண்ணன் எங்கே என்ன, அவனை பற்றி பேசாத எனக்கு கோவம் வரான்னா. ஏண்டாண்ணா எனக்கு எங்கள் அண்ணனுக்கு சண்டை, எங்கள் அம்மா வேலைண்ணா. ஏண்டாண்ணா இல்லை 1 மாதம் நான் வச்சுருக்கணும், 1 மாதம் எங்கள் அண்ணன் வச்சுருக்கணும். ஜனவரி எங்கள் அண்ணன் வச்சுருந்தா நான் கூப்பிட்டு வந்துட்டேன். பிப்ரவரி திருப்பி மார்ச்சுக்கு விடும்போது எங்கள் அண்ணனுக்கு எனக்கு சண்டை வந்துச்சு. எங்கள் அண்ணன் சொன்னால், என்ன நீ 31 நாள்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு 30 நாள் 28 நாள்லாம் நீ எடுத்துக்கிறேன்னு. அண்ணன் தம்பி நான் சொன்னேன், அப்போ பேச்சுவார்த்தைலாம் அம்மா தனியாக வருவாங்களா வீட்டுக்குன்னு. இல்லை மெரினாவில் காந்தி சிலை பின்னால் காரில் நான் போய் நிற்பேன், அம்மா அவன் அங்கே நிற்பா கார். அதாவது அம்மாவை கள்ளக்கடத்தல் பண்ணுறானுங்க. என்னது இது? சார் பணம் இருந்துதான் போதும் சார், சமூகத்தில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரம்னு உங்களுக்கே தெரியும். எனக்கு வெறும் பணம் எது தெரியுதா இல்லையா? நீ ஒன்றில் ஒரு இசை விழாக்கு பெரிய ஸ்பான்சர் ஒருத்தர் மாட்டினார், பூச்சி போட்டாங்க விழா குழு தலைவர்னு. அவனுக்கு இசையை பற்றியே தெரியாது, ஆனால் பணம் இருக்குது, சமூக அங்கீகாரம், தலைவராக நீங்கள் துவங்கி வச்சுட்டு போயிடுங்கன்னாரு. வந்து பார்த்து துவங்கி வச்சவன் சீட்டில் உட்காந்து திருன்னு முடிச்சுருந்தான். யார்? ஸ்பான்சர் கொடுத்த ஆள், பணக்காரன். அப்புறம் அமைப்பாளர் ஒருத்தரை கூப்பிட்டான், ஏதோ எல்லாரும் கல்யாணி அப்படிலாம் பேசுனாங்களே, யாரும் மேடையில் லேடிஸை காணும் அப்படின்னா. அது ராகம்னு தெரியல. எல்லாமே உறவுகள் என்பது சார். பணம் இல்லைன்னா கல்யாணம் ஆகாது சார். இன்றைக்கி சண்டே காலையில் இண்டு பேப்பர் எடுத்து பாருங்கள், எந்த பொண்ணுக்கு அப்பாவாது நல்ல குணமுள்ள மாப்பிள்ளை தேவைன்னு போடுறானா? வெல் செட்டில் மாப்பிள்ளை எப்படி வேணும்? வெல் செட்டில்டு. அதனால தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகி வெல் செட்டிலாக வரவன் போடுறான் ஜாதகத்தை. நீ என்ன கேட்ட? வெல் செட்டில்னு கேட்ட. நான் ஏற்கனவே செட்டில் போ அப்படின்னா. ஆமாங்க, பொண்ணு பையனுக்கு அப்பா பொண்ணு வீட்டில் சொல்கிறாரு, இந்த பாருங்க பையன் வெறும் கிளர்க்குன்னு நினச்சிடாதீங்க, ஆர்டிஓ ஆஃபீஸில் கிளர்க்கு. அதை லஞ்சம் வாங்குவான்னு அர்த்தம் சார். லஞ்சத்தை குவாலிஃபிகேஷன் ஆக்கின பரம்பரை சார் நம்ம இல்லை. எல்லாமே பணம் தான் சார். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து தரகர் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னால் ஓடி பொண்ணு அம்மா கிட்ட சொல்கிறாரு, அம்மா மன்னிச்சிருங்கம்மா, நான் தான் பையனை பார்த்தேன், இப்போ தான் கேள்விப்பட்டேன், பையன் சனிக்கிழமை கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிடுவானா,
இப்போ தான் கேள்விப்பட்டேன், உங்ககிட்ட சொல்லிடுறது நல்லதுன்னு. அதுக்கு பொண்ணுக்கு அம்மா தரகரை திட்டுது. இப்போ யார் தான் குடிக்கல? பொண்ணுக்கு அம்மாவே. மாதம் 2 ஒன்றும் இல்லாதவனே குடிக்கிறான். இந்த பையன் மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான், குடித்தா என்ன தப்புந்து. அப்போ என்ன ஆயிடுச்சு? பணம் இருந்தால் போதும் சார், எது வேணாலும் பண்ணலாம் சார். அதுதான் விருந்தோம்பலை பற்றி சொல்லணும். உறவுகள் என்ன கஷ்டம் சார். முன்னெல்லாம் எப்படி சார் வீட்டுக்கு போனால் எவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. இப்போலாம் அப்படிலாம் கிடையாது. எங்கள் அத்தை வீட்டுக்கு போனேன், என்ன ஃபோன் பண்ணாமல் வந்துட்டு ஏறுறாங்க. அந்த க்ரீன் டீயை கண்டுபிடிச்ச எவன் தெரில. தயவு செஞ்சு சொல்கிறேன், க்ரீன் டீ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் குடிங்க. விருந்தாளி வந்தால் கொடுக்காதீங்க. அவங்ககிட்ட கேளுங்க, டே க்ரீன் டீ குடிப்பியாடான்னு. எங்கள் அத்தை போய் க்ரீன் டீ, அதான் ரொம்ப அநியாயம் சார். க்ரீன் டீ அந்த 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 டீ போட்டில் எப்போ வாங்குறதுன்னு தெரில. அது கிட்ட எடுத்து போனாலும் நாத்தடிக்குது. ரொம்ப நாள் டம்ஜல் வச்சுன்னு. அது ரொம்ப குளுக்க முடியாதுங்க. கம்மி பைசாக்கு வாங்கிட்டா ரொம்ப குளுக்கணுன்னு உள்ளே பிஞ்சிக்கும். ரொம்ப கஷ்டம். அந்த டீயை குத்துட்டு போகும்போது கல்சா திரும்பப்பா மெயின் கேட்டை கண்ட நாய் உள்ளே வருதுன்றாங்க. நம்மள தான் ஒரு காலத்தில் உறவுகள் வந்தால் கொடுக்கறதுக்குன்னு வெள்ளி கிளாஸ் வச்சுருப்போம் வீட்டில். உறவுகளுக்கு வெள்ளி டம்ளரில் கொடுப்போம். இப்போது உறவுகள் வந்தால் டிஸ்போசபிள் கிளாஸில் கொடுக்குறோம். உறவுகளே இப்போ டிஸ்போசல் ஆகிடுச்சு சார். அதனால தான் வந்த வம்பு இதெல்லாம். உண்மையிலே சொல்கிறேங்க, நான் ஒன்று சொல்கிறேன், உறவே வானான்னு ஒட்டி விளக்குறோம் சார். 1947 நம்மளுக்கு சுதந்திரம், 1950 இந்திய அரசியலமைப்பு சட்டம். திடீர்னு ஒரு நாள் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணான். என்னென்னு, இனிமேல் கணவர்கள் யாராவது அடித்தால் மனைவிகள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், வன்கொடுமை திட்டம் சட்டம் அப்படின்னு ஜிஓ இஷ்யூ பண்ண முதல் நாளே 300 கேஸு சார் தமிழ்நாட்டில் மட்டும். அதான் வெயிட் பண்ணிக்கிறாங்க லேடிஸுங்க. இந்த மாதிரி சட்டம் வந்து எல்லாம் க்யூவில் நின்று குத்துட்டு வந்துட்டாங்க. தப்பு இல்லை. நான் இது சொல்கிறேன், 47லேருந்து இதுவரையும் கணவன் அடிக்கிறான், மாமனார் அடிக்கிறார், மாமியார் அடிக்குது, நாத்தனார் தொல்லை பண்ணுது, இவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுக்குற லேடிஸு இந்தியாவில் எந்த லேடிஸாவது எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையாவது போய் என்னுடைய கணவன் வருமானத்திற்கு அதிகமாக சம்பாதிக்கிறார், அவரை விசாரணை செய்யுங்கள் எந்த லேடிஸாவது இதுவரையும் சொல்லியிருக்கா சொல்லுங்கள்? சொன்னதே கிடையாது. ஏன் வாங்க சொல்கிறதே அவங்க தான். அடுத்த உன் சீட்டு பக்கத்து சீட்டுக்காரன் எவ்வளோ வாங்கினா நீயே இருக்கிய வேஸ்ட்டு. அப்படி தான் சார். கணவன் வானான்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க சார். கணவன் வானான்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த உறவே வானான்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஆனாலும் ஜீவனாம்சம் வேணுன்றாங்க. ஆக பணம் என்பது தான் வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவை. நான் ஒன்று சொல்கிறேங்க, பணம் இருந்தால் தான் மனுஷனாகவே மதிக்கிறான் சார். ஒரு வீட்டில் காலிங் பில்லு அடிக்குது, வீட்டில் ரிட்டையர்டான ஒரு பெரியவர் இருக்கிறாரு, போய் கதவு திறந்தார். வாசலில் இருக்கிற பையன் அவரை பார்த்து கேட்குறான், வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னா. 65 வயசு இருக்குது. அந்த பையனுக்கு ஒரு பஞ்சனே இல்லை. அந்த பையன் யாரும் இல்லை, கேபிள் டிவி வச்சுருக்கிற பையன். அந்த பையனுக்கு மாதம் மாதம் யார் காசு தராங்களோ அவன் தான் மனுஷன். என் பையன் சொல்கிறான், சார் தாத்தா கிட்டே போய் பர்த்டேக்கு தாத்தா கிட்டே போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறான்னா போப்பா போர் அப்படின்னா. என்னண்ணா வெறும் விபூதி தான் வைப்பார், ஒன்றும் தரமாட்டாருன்னா. இப்போ பணம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒன்று சொல்கிறேன், 50,000 ரூபாய் பென்ஷன் வாங்குகிற எந்த முதியவராவது அனாதை இல்லத்தில் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? இல்லை. ஆக பணம் இருந்தால் போதும், அது நம்மளை காப்பாற்றும். ஒரு ஆள் அப்பாவை விட்டு போகிறார் சார். அப்போ டாக்டர் சர்ஜரின்றாரு, பயப்படுவாங்க. ஐயோ சர்ஜரி சொல்லிட்டாங்களேன்னு. செகண்ட் ஒப்பீனியன் போகலாமா? ஒய்ஃபு பக்கத்தில் சொல்லுது, உங்கள் அப்பா நான் ஒலிம்பிக்கு அப்போ போகிறாரு வா. செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன். ஆக மரியாதை வேணும் வாழ்க்கையிலனாலே அதுதான் சார். இவங்க எல்லாம் சொன்னாங்க, பாரதி பார்த்தீர்களா, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவா பாசிட்டிவ் பாரதி. பாரதி நொந்து நூலாக போய் எழுதுனான். உப்புக்கும் மிளகாவுக்கும் நான் கஷ்டப்படணும்னு நிலம் வந்துச்சுன்னா நாத்திகன் ஆகிடுவேன் பலாசக்தினா. ஆக பணம் என்பது நம்முடைய பக்க பலம். 1 கோடி ரூபாய் எனக்கு டெபாசிட் இருக்குது வச்சுங்க சார். இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு தெம்பு வரும் சார். காலையில் எழுந்த உடனே தெம்பு வரும். இன்றைக்கி இருக்கிற சொந்தக்காரன் அடுத்த வருஷம் நம்ம கூட இருப்பானே தெரியல, எத்தனை பேர் முறைச்சின்னு போவான்னு தெரியல. நம்ம மேலே வரும்போதே நமக்கு நம்ம கூட பேசவே மறுக்கிற சொந்தக்காரன் எத்தனை பேர் இருக்கான். ஒரு திருமணத்துக்கு ரொம்ப கஷ்டம் சார். எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இருந்தார் சார், அக்கிரமம் அநியாயம், சின்ன வயசுலேருந்தே லொல்லு. உள்ள வீட்டுக்குள்ளே வந்தார எல்லாம் எங்கள் அம்மாலாம் பயப்படுவாங்க, கிட்ட டை போய் சுத்தண்ணி எடுத்துணுவான்னாரு.
எனக்கு நல்லா நான் ஒரு ஸ்கூல் படிச்சிருந்தேன். சுத்தண்ணி ஏற்றுவானார், ஏற்றுன்னு போய் கொடுத்தேன். இன்னும் சூடாக்குதுன்னாரு. ஏய் சுத்தண்ணி தானே கேட்டேன், சூடாக தானே இருக்கும், போய் ஆற்றி ஏற்றுவானார். போய் ஆற்றி ஏற்றுன்னு வந்தேன். எப்படி ஆற்றினேன் அப்படின்னாரு. அப்போது சின்ன பையன், கல்யாணம் ஆகலை, அதனால் பொய் பேச வராது. என்ன பண்ணிட்டேன், பச்சை தண்ணி கொஞ்சம் அது இல்லை, அந்த மாதிரி ஆற்றக்கூடாது, நீ தான் வளர்த்துக்கிற உன் பையனை. அதை எப்படி ஆற்றணுமா, சுடு தண்ணியே அப்படியே ஆற்றணுமா, நமக்கு அதெல்லாம் தெரியாது. அதே பெரியப்பா நான் வளர்ந்து ஆஃபீஸுக்கு போயிட்டேன். ஒரு நாள் எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தார். எங்கள் ஆஃபீஸில் எப்படின்னா அவுட் சைடர் எவனாக இருந்தாலும் உள்ளே விட மாட்டாங்க. எம்டி ஃபேமிலி வந்தால் கூட விசிட்டர்ஸ் ரூம்லேருந்து அங்கேருந்து தான் கூட்டிகிட்டு போவாங்க. எங்கள் பெரியப்பா உள்ளே வந்துட்டார். செக்யூரிட்டி உட்கார வச்சுட்டான். எனக்கு ஃபோன் பண்ணால் நான் வரேன்னே. சார் நான் வர்றதுக்குள்ளேயே சார், அது எங்கள் ஆஃபீஸோட சிஸ்டம் சார், அது புரியாமல் என் செக்யூரிட்டிகிட்ட சொல்லியிருக்காரு. என்ன அவன் பெரிய ஆஃபீஸரா, 4 வருஷம் அவனுக்கு நான் தான் ஃபீஸ் கட்டியிருக்கேன். அந்த காலத்தில் என் வீட்டில் வந்து ஃபீஸ் வாங்கிட்டு போயிருக்கான், நன்றி கெட்டவன். இதெல்லாம் அவனுக்கு செக்யூரிட்டி. எனக்கு அது தெரியாது. நான் வந்து மாமாகிட்ட பேசிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் சாதாரணமாக எங்கள் செக்யூரிட்டிங்க என் வண்டி உள்ளே வந்தாலே சல்யூனா, அடுத்த நாள் சல்யூட்டே அடிக்கல சார். எவன் ஃபீஸ்லேயே கட்டணும், போடான்ட்டானு. அது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம மேலே வந்தால் பொறாமப்படுவாங்க, நம்ம நாசமாக போனால் கை கொட்டி சிரிப்பார்கள். உறவுகள் தேவை. பணம் மட்டும் இருந்தால் சார், பணம் இருந்தால் போதும் சார், புது புது உறவுலாம் வரும். புரிஞ்சால் கைத்தட்டுங்க. நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய பெருமக்களே, ஒரு பெரிய வாக்குவாதம் நல்ல வண்ணம் நடந்திருக்கிறது. ஒரு கைகலப்பு இல்லாமல், தகாத வார்த்தைகள் எதுவும் பேசாமல் 2 பேரும் ஒருத்தர் ஆதரிச்சும் எதிர்த்தும் ரொம்ப சிறப்பான முறையில் இந்த விவாதம் நடந்தது. இதில் சொந்த பந்தம்தான் முக்கியம் என்று சொன்னவர்களும் சரி, சொத்து சுகம்தான் முக்கியம் என்று சொன்னவர்களும் சரி, 2 பேருமே இன்னொரு கட்சியை வேண்டாம்னு சொல்லலை. வேண்டியதுதான், அதை விட இது வேணும். இவங்க என்ன சொன்னாங்க, சொந்த பந்தம்லாம் வேண்டியது தான், ஆனால் சொத்து சுகம் இல்லாமல் முடியாது. அப்போ 2 பேரும் 2ஐயும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் என்ன, சொந்த பந்தம்லாம் எப்படா இருக்குன்னா, நசுருத்தீன் முல்லா கழுதையில் ஏறிட்டு போகிறார். இப்படி போகிறார். எதுக்கு, அவருக்கு வேண்டியவன் ஒருத்தன் வந்தான். முல்லா எங்கே போகிறீங்கன்னா, அதுக்கு ஏதாவது பதில் சொல்லணுமா இல்லையா அண்ணார். எங்கே போகிறேன்னு கேட்குறேன் அப்படின்னார், போயிட்டார். அதே மாதிரி இன்னொரு நாள் கழுதையில் போயிட்டே இருக்கிறாரு. முல்லா எங்கே போகிறீங்க அப்படி போயிட்டார். இன்னொரு நாள் நடந்து வந்தார். அவன் பார்த்தான், என்ன கையில் சில்லறை ரொம்ப சேர்ந்து போச்சோ, திமிரு ஜாஸ்தியாக போச்சு, கேட்ட கேள்விக்கு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிற, எப்போ கேட்டீங்க அப்படின்னா, நீ கழுதையில் போனீங்கள, ஆமாம். நான் கேட்டேன்ல எங்கே போகிறீங்கன்னு, பதில் சொல்லாமல் நீ பாட்டுக்க போகிற, உனக்கு ஒன்று புரியலன்னா. நான் கழுதையில் போகும்போது கேட்டால் என்னால் எப்படிடா சொல்ல முடியும், ஏன் கழுதையில் போனால் சொல்ல முடியாதாண்ணா, என் கழுதையை பற்றி உனக்கு தெரியாது, அது நான் சொல்கிற இடத்துக்கு போகாது, அது எங்கே போகுதோ அங்கே நான் போகணும். கடத்தருக்கு போகுமே, அது பஸ் ஸ்டாண்டுக்கு போகும். நான் அதுக்காக கவலைப்படுறது இல்லைடா, பஸ் ஸ்டாண்டில் உள்ள வேலையை பார்த்துக்குவேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போகுமே, அது ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும், ரயில்வே ஸ்டேஷன் வேலையை முடிச்சுக்குவேன். நீ கேட்குற எங்கே போகிறேன்னு நான் எதை நம்பி சொல்கிறது, அது எங்கே போகுதுன்னு எனக்கு என்னடா தெரியணும். அதுக்கு அவன் கேட்டான், சொன்ன பேச்சு கேட்காத கழுதையே ஏன் வச்சுருக்கேன்னா. என்ன கேட்டேன் அப்படின்னா, சொன்ன பேச்சு கேட்காத கழுதையே ஏன் வச்சுருக்கேன்னு கேட்டேன். உன் பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்குறாளான்னா, இல்லை விரட்டியா விட்ட, வச்சு குடும்பம் நடத்துகிறே இல்லை,
அது மாதிரி தாண்டா கழுதையும். இந்த கழுதை போய் வேறு கழுதை வந்தால் அது மட்டும் சொன்ன பேச்சு கேட்கும்னு என்னத்தை கண்டேன். அது கீழே தள்ளுற கழுதையாக இருந்ததுன்னா ஏதோ கிடைச்சதை வச்சு குடும்பம் நடத்துகிறோம் பாரு, அதுதான் புத்திசாலித்தனம்னா. அது வாழ்க்கையை சொல்கிறார் அவர், வேறு ஒன்றும் இல்லை. கழுதை அல்ல இந்த இடத்துல. நம்முடைய வாழ்க்கை நமக்கு எது கிடைச்சிருக்குதோ அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கணும். கிடைக்காத நினச்சி வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறார். சாதாரணமாக ஒன்று சொல்கிறது, பணம் எவ்வளவு வேணும்னு கேட்டான். இதுக்கு எல்லை இருக்கா? கோடி ரூபா இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாமா? நம்ம கோடி ரூபா டிபாசிட்னார் இவர். கோடி ரூபா இருந்துட்டா சரியா போயிடுமா? சரி, நிறைய பல கோடி சேர்த்துருக்குறான், கஷ்டப்படுறான், ஒன்றுமே பண்ண முடியாது. சொந்தம், நல்ல சொந்தம்லாம் இருக்கு. எங்கள் ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் முஸ்லீம். அவர் அந்த இது அன்னைக்கு திருநாள் அன்னைக்கு வீட்டு வாசலில் பந்தல் போடுவாருங்க. அவங்க குடும்பத்தார் வந்து சேர்றதுக்கு அவ்வளவு பேர பிள்ளைகள். அவருக்கு யார் என்னன்னு தெரியாது. அவர் சொல்லுவார், என் பையன் 3வது. அப்படியா, வாங்க எல்லாரையும் வாங்கம்பார். கூப்பிட்டு பேர பிள்ளைகளோட ஒரு 100 பிள்ளைகளாவது இருக்கும். நிறைய பையன்க, நிறைய பெண்கள், எல்லாருக்கும் குழந்தைகள், எல்லாருமே கூடி மகிழ்ச்சியாக இருப்பாங்க. சொந்த பந்தத்தோடு சேர்ந்து இருக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி. அது அந்த படம் எடுத்து வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா வீட்டில். சில பேர் வீட்டில் ஃபேமிலி ட்ரீன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, படம் போட்டு வச்சுருப்பான். ஃபேமிலி ட்ரீ ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அது முக்கியமாக இருக்கணும். ஜப்பானில் உள்ளவங்க ஒவ்வொருத்தருக்கும் 25 தலைமுறை தெரியுங்கிறான். 25 தலைமுறை தெரியுமா எல்லாருக்குமே, சாதாரண ஆளுக்கு கூட. எனக்கு எங்கள் தாத்தாவோட அப்பா பேர் தெரியாது. தாத்தா பேர் எப்படி தெரியுங்கிறீங்களா? எங்கள் அப்பா அவர் முன்னெழுத்து போடுறாருல்ல, அதை வச்சு. இப்போ ரத்தினசாமி எங்கள் அப்பா பேர், அவர் பா ரத்தினசாமின்னு போடுறாருல்ல, அப்போ அந்த பா யாருன்னா பக்கீர்சாமிடா எங்கள் அப்பா பேர், அவர் சொன்னார். அதனால ஞாபகம் இருக்க தவிர வேறு எனக்கு வந்து எங்கள் தாத்தாவையோ தாத்தாவோட அப்பாவையோ தெரியாது, நினைவில் இல்லை, மறந்து போச்சு. அப்படி இருக்கப்படாதுங்கிறான். ஒருத்தர் குடும்பம்னு சொன்னால் பரம்பரை அப்படியே தெரியணும். அது ஜப்பான்காரன் என்ன பண்ணுறான், 25 தலைமுறை தெரியுங்கிறான் ஒவ்வொருத்தருக்கும். அப்படி ஏன் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, அதனால தான் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள்லாம் 3 எழுத்து 4 எழுத்து போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? காணா மூணா ராணா சாணான்னு போடுவாங்க. ஏன்னா தெரியும், இன்னார் மகன் இன்னார், இன்னார் மகன் இன்னார், அவர் மகன் இவர். அப்போது நம்முடைய உறவு முறைகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது முதல்ல நமக்கு நல்லது. இப்போ அது பெரும்பாலும் இல்லை, உறவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் சித்தப்பா சின்னம்மா அதெல்லாம் இருக்கா தெரியாது போல இருக்க பிள்ளைகளுக்கு. அது மாதிரி சுருங்கி வந்துட்டுது. என் நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணாருங்க, ஸ்ரீனி சண்முகம், உங்களுக்கெல்லாம் தெரியும் என் நண்பர். அவர் இப்போ இல்லை, அவருக்கு 5 குழந்தை. அவர் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் குடும்ப கட்டுப்பாடு அதிகாரி இருக்கிறார், மாவட்ட அதிகாரி. அவர் என் நண்பர். அவர் சொன்னார், உன் நண்பர் இருக்கார் இல்லையா ஸ்ரீனி சண்முகம், அவர் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறாரு, எனக்கு அவமானமாக இருக்குது. உன் பக்கத்து வீட்டுக்காரனே நீ சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறானே ஐயா, 5 பிள்ளை இருக்கேன்னு கேட்குறாங்க, அவரை கொஞ்சம் கண்டித்து வைங்கன்னாரு. இன்னமும் போய் கண்டிச்சா என்ன, கண்டிக்காட்டி என்னன்னா. அப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டேன், சீனி நீ வந்து குடும்ப கட்டுப்பாடு அதிகாரிக்கே கெட்ட பேர் உண்டாக்குறேன்னு சொல்கிறாரியா அவருன்னு. எதனால்? உமக்கு 5 பிள்ளை இருக்குன்னு சொல்கிறாரியா, எல்லாம் அவரால் வந்தது தான்னார். அந்த ஆள் பயந்துட்டான். என்னால் என்ன வந்துச்சுன்னா, நீ தானேயா செவத்துக்கு செவரு எழுதினேன், முத்தான வாழ்வுக்கு 3 போதும்னு சொன்னேன், நான் அதோடு நிறுத்திட்டேன். சும்மா இருந்தியா நீ? இனிய வாழ்வுக்கு 2ன்னு அப்புறமா எழுதினேன். முத்தான வாழ்வு மட்டும் இருந்தால் போதுமா, இனிய வாழ்வு வேண்டாமான்னு அதுக்கு ஒரு 2, அதில் 5 வந்துட்டுது அப்படின்னா. அதுக்கு அவர் சொன்னார், எல்லாத்தையும் அழைச்சிவிட்டு இப்போ நாங்கள் வேறு எழுதியிருக்கோன்னார். என்ன ஆயிருக்கேன்னா, ஒளிமயமான வாழ்வுக்கு 1ன்னு யோசிக்கிறேன்னார். நீ
யோசிச்சிடாத, இதுக்கே நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு, நீ அதுக்கு வேறு யோசிக்கிறேன்ட்டாருங்க அவர். சரின்ட்டு யோசிக்காதுன்ட்டார். அப்புறம் அவர் சொன்னால் யோசிக்கத்தான் இப்போ முடியும்ன்ட்டார். அதோட முடிஞ்சு போச்சு. அந்த வகையில் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள், நிறைய குடும்பங்கள் நல்ல சந்தோஷமாக தான் இருந்தது. அதிலெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லை. எல்லோரும் பேர பிள்ளைகள், அக்கா பிள்ளைங்க, அத்தா பிள்ளை எல்லோரும் வந்துருந்தாங்க. இப்போ இல்லை. ஆனால் இவ்வளதையும் வளர்க்கணும், ஆளாக்கணும்னு சொன்னால் பணம் வேணுமேனார். எங்கள் அப்பா சொன்னார், இது என்னடா இது காலமாடா, இது கஷ்ட காலம். எங்கள் காலம் தாண்டா அற்புதமான காலம், பொற்காலம்டா. என்னன்னு, ஒரு பவுனு 19 ரூபா விற்றுதுறான்னார். ஒரு பவுனு 19 ரூபா விற்றுதுன்னார். நான் கேட்டேன், நீ எத்தனை பவுனு வாங்கின? என்ன பவுன் 19 ரூபா விற்றது உண்மைதான். ஒரு 5 பவுன் வாங்கி சேர்த்து வைக்கிறதுக்கு பணம் இல்லையே. ரூபாய்க்கு 16 படி அரிசி விற்றுதுன்னார். நீ பானை நிறைய அரிசி வச்சுருந்தியா வீட்டில்? என்ன அப்பப்போ கால் நாரையனோக்கு வாங்குவோன்னார். பணம் கிடைக்கல சார். இன்றைக்கி ஒரு பவுன் 50,000 ரூபா விற்கிதுன்னா வாங்குறான்ல. அப்போ எது சௌகரியமான காலம்? அது சௌகரியமான காலமா? இது எங்கள் வாத்தியார், அவருக்கு பேர் நாங்கள் வச்சுருந்தோம் ஒத்த சட்டைன்னு. ஒரே சட்டை தான் போடுவார் சார், ஒரே சட்டை தான். இந்த சனி ஞாயிறில் அதை துவைச்சி வச்சு மறுபடியும் போட்டு வருவார். அதான் முடிஞ்சது. அவர் கஞ்சம் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சது. இன்றைக்கி சௌகரியமாக இருக்கும், நிறைய ஊதியம் வாங்குகிறோம், நிறைய செலவு பண்ணுறோம், சௌகரியமாக இருக்கிறோம். பணம் காசெல்லாம் நிறையா இருக்குது. அங்கே பாருங்க, சொத்து சொந்த பந்தம் அவங்களும் என்னங்கிறீங்க இருக்குது. ஒரே பிள்ளைய எப்படி வளர்க்குறாங்கன்னு பார்த்தீங்களா? எங்கள் வீட்டில் நான் எத்தனாவது படிக்கிறேன்னு எங்கள் அப்பாட்ட கேட்டால் அவருக்கு தெரியாதுங்க, சொன்னதில்லை. அவனை கூப்பிட்டு கேளுடா, அவன் எத்தனாவது படிக்கிறான் பார். நான் எத்தனாவது படிக்கிறேங்கிறது எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. இன்றைக்கி ஒரு பிள்ளை 2 பிள்ளை இருக்கிறதுனால பிள்ளைய கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு திரும்ப அழைச்சிட்டு வர்றான். அப்போ அந்த சொத்து சுகத்தை, சொந்த பந்தத்தை ரொம்ப பேணி காத்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறான். சரி, அப்போனா இந்த சொந்த பந்தம் ரொம்ப நல்லதா, இல்லை சொத்து சுகம்தான் ரொம்ப நல்லதா? எதனால் வாழ்க்கை இனிக்கும்? எது நல்வாழ்வை தரும்? இது கேள்வி கேட்குறேன். நல்வாழ்வு என்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய பணக்காரனுக்கு தூக்கமே வரல, தூங்கவே மாட்டான், தூங்க முடியலையேன்னு கஷ்டப்படுறான். ஒரு நாள் பகல் சாப்பிட்டுட்டு வீட்டில் போய் படுத்து கொஞ்ச நேரம் இப்போ தூங்கலாண்டான்னு முடியல, வெயிலில் கிளம்பி போகிறான். வயலில் ஒரு உழவன் உழுதுகிட்டு இருக்கிறான். நல்ல வெயில், உடம்புல சட்டை இல்லை, தலையில் முண்டாசு கட்டிக்கிட்டு வேர்த்து ஊற்றுது. மாட்டை ஓட்டிக்கிட்டு போகிறான். மாட்டுக்கிட்டே பேசுகிறான். அது நவர மாட்டேங்குது. அங்கே அவள் என்னென்னா சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, இங்கே நீ சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிற அப்படின்னுட்டு மாட்டுக்கிட்ட குடும்ப செய்தியெல்லாம் பேசுகிறான் அவன். ஆமாம், அப்படியே ஓட்டிக்கிட்டு போகிறான். இடையில பாட்டு பாடுறான், தெம்மாங்க பாடுறான். இவன் பார்த்தான், என்னடா மத்தியான நேரம் வெயில் சுடுது, இந்த சேத்துல மாட்டை ஓட்டிக்கிட்டு பாட்டு பாடுறானே, சந்தோஷமாக இருக்கான். எனக்கு எல்லாம் இருக்குது, வீட்டில் கோடியாக ரூபா இருக்குது, நல்ல வகை வகையான சாப்பாடு சாப்பிட்டுட்டு படுக்கலாம், தூக்கம் வர மாட்டேங்குது, என்னடா பண்ணுறது? இவன் என்னடா ஒன்றும் இல்லாதப்ப இவ்வளவு சந்தோஷமாக இருக்கானேன்னுட்டு டே இங்கே வான்னு கூப்பிட்றான். வேலையை செஞ்சிட்டு இருக்கும்போது கெடுக்காதையாங்கிறான் அவன். இல்லையா சும்மாவா அப்படின்னு வந்தேன். இந்த வெயிலில் இவ்வளவு சந்தோஷமாக பாட்டு பாடிக்கிட்டு போறியே, உனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கான்னு. பின்ன என்னங்க, இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா எனக்கு 8 ரூபா சம்பளம் கிடைக்கும்னா. எவ்வளவு? 8 ரூபாய்க்காடா இந்த குஷி, இவ்வளவு சந்தோஷம்? 8 ரூபா என்ன? 8 ரூபான்னா உங்களுக்கு லேசாக போச்சுங்களே அப்படின்னா அவன். அந்த உழவன் சொல்கிறான், 8 ரூபான்னா உங்களுக்கு ரொம்ப லேசாக போச்சுங்களே, 8 ரூபாயில் நான் 4 காரியம் செஞ்சிடுறேனே அப்படின்னா. 8 ரூபாயிலே 4 காரியம் செய்கிறியா நீ? என்னடா அது சொன்னான். ஒன்றும் இல்லைங்க,
2 ரூபாயில் நானும் என் பொண்டாட்டியும் சாப்பிட்ருவோம். 2 ரூபா, 6 ரூபா மிச்சம் இருக்குங்களா? ஆமாம். ஒரு 2 ரூபா முந்தி வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுவேன். 4 ரூபா ஆயிட்டுங்களா? இன்னும் ஒரு 2 ரூபா வட்டிக்கு கொடுப்பேன். 6 ரூபா ஆச்சா? ஒரு 2 ரூபா தர்மம் பண்ணுவேன், படுத்து தூங்கிடுவேன். 8 ரூபாய 4 வகையாக செலவு பண்ணுவேங்கிறான். முதல் 2 ரூபா அவனும் அவன் பொண்டாட்டி சாப்பிட்டுவாங்களாம். 2 ரூபா செலவாகும். 2 ரூபா முந்தி வாங்கின கடனுக்கு இப்போ வட்டி கட்டுவேன். இன்னும் ஒரு 2 ரூபா வட்டிக்கு கொடுப்பேன். இன்னும் ஒரு 2 ரூபா தர்மம் வேற பண்ணுவாரான் 8 ரூபாயில். எனக்கு புரியலன்னா இவன், உனக்கு புரியாதுன்னா. 2 ரூபா நான் சாப்பிட்றேன், நானும் என் முன்னாடி சாப்பிட்றோமா? எங்கள் அப்பாவும் அம்மாவும் வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு சாப்பாடு போகிறதுக்கு 2 ரூபா செலவாகும். இது முந்தி வாங்கின கடனுக்கு இப்போ வட்டி கட்டுறேன். அப்போ அவங்க எனக்கு செஞ்சாங்கப்பா, திரும்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் 2 ரூபா வட்டி கொடுக்குறேன்னு சொன்னியேன்னா, எனக்கு 2 பிள்ளைங்க, அதுக்கு 2 ரூபா செலவாகும். இது இப்போ நான் கொடுத்து வைக்கிறேன், பின்னால் வரும். பின்னால் அந்த பிள்ளைங்க எனக்கு உதவுவாங்க, அதுக்காக 2 ரூபா கொடுத்துட்ருக்கேன். தர்மம் பண்ணுறேன்னு. எங்கள் அக்கா திருமணம் பண்ணி கொடுத்தோம், கணவர் இறந்துட்டார். அவங்களும் அவங்க பிள்ளைங்க வந்திருக்காங்க, அவங்கள நான் வச்சு காப்பாற்றுறேன். அது நான் செய்கிற தர்மம். அதுக்கு 2 ரூபா செலவாகுதுன்னா, பணம் இருக்கிறது பெருசு இல்லை, அதை வச்சு சொந்த பந்தத்தை எப்படி காப்பாற்றுறான் இல்லை? அதை வச்சு இவங்க எல்லாருக்கும் செஞ்சு அந்த 8 ரூபாயை பரவலாக எல்லாருக்கும் கொடுத்து அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும்படி செஞ்சதுனால இவன் வேலை செய்கிறான், சந்தோஷமாக வேலை செய்கிறான். ஐயோ இந்த வேலை செய்ய வேண்டியிருக்கேன்னு நினச்சிக்கிட்டு செய்யல அவன். இந்த 8 ரூபா வரப்போகுது இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இதை உழைச்சா வந்துடுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு செய்கிறான்னா அதில் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்படுது. 8 ரூபா சம்பாதிக்கிறதுல அவ்வளவு மகிழ்ச்சி. மனுஷனுக்கு பணம் சம்பாதிக்கிறதும் தனக்கு விருப்பமான தொழிலை செஞ்சு சம்பாதிக்கிறான் பாருங்க, அவன் தான் சந்தோஷமாக இருப்பான். நான் வாத்தியார் வேலை பார்த்தேன். அந்த வாத்தியார் வேலையை நான் விரும்பி செஞ்சேன். எங்கள் அப்பா என்னை கடையில் இருந்தார். கடையில் இருந்தால் இன்னும் வசதியாக இருக்கலாம், ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியாது. நான் வாத்தியார் வேலைக்கு போனதுனால எனக்கு பிடிச்ச வேலை அது. நான் மனப்பூர்வமாக மன மகிழ்ச்சியோடு அந்த வேலையை பார்த்தேன். இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய பிள்ளைகள், என்கிட்ட படித்த பிள்ளைகள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறான். அவனை பார்க்குற போது சொல்கிறான், சார் உங்கள்கிட்ட படித்ததுனால தான் சார் நான் இன்றைக்கி கலெக்டராக இருக்கேங்கிறான். அவன் என்கிட்ட படித்ததுனாலையா இருக்கான்? அவன் என்கிட்ட படித்ததுனால அவன் கலெக்டர், ஆனால் நானும் ஒரு கலெக்டராக இருப்பேன்ல. அதல்ல, அவன்கிட்ட என்னமோ இருந்தது, நம்மகிட்ட படித்தான், அந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சதேன்னு நினைக்கிறோம். அவங்களெல்லாம் நல்ல விதமாக ஆக்கணுமேங்கிற மகிழ்ச்சியோடு வேலை செஞ்சேன் பாருங்க. அந்த வேலையில் எனக்கு திருப்தி ஏற்பட்டது. நான் பணம் சம்பாதிச்சேன், மகிழ்ச்சியோடு சம்பாதிச்சேன். அதனால் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, இவங்களையெல்லாம் நான் வளர்த்த போது மகிழ்ச்சியோடு வளர்த்தேன். அவங்களுக்கு செய்கிறமேனு வருத்தப்படலை. இப்போ மூத்தோர்களை வளர்க்குறதே ஒரு கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா? முதியோர் இல்லத்தில் ஆள் சேர்க்குறாங்கல்ல. இந்த டிஎன் சேஷன்னு அவர் தான் முத தேர்தல் கமிஷனுடைய தலைவர்னா அவனுக்கு என்ன பவர் உண்டுன்னு காமிச்சவன் அந்த ஆள் தான். அந்த ஆள் கடைசியில் எங்கே இருந்தார் தெரியுமா? முதியோர் இல்லத்தில் இருந்தார். ஏன்னு கேட்டாங்க, இங்கே எனக்கு சந்தோஷமாக இருக்குன்ட்டார். இங்கே எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னார். அந்த முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்குறோம். அந்த காலத்தில் நம்ம ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு கதை சொன்னோம். நாங்கள் நடத்தியிருக்கேன் அந்த கதையை பள்ளிக்கூடத்தில். ஒருத்தர் என்ன பண்ணுறான், அப்பாவை வயசான காலத்தில் கண்ணு பார்வை தெரியல அவருக்கு, திண்ணையில் ஒரு சாக்கு கட்டி அவர் அங்கே படுக்க வச்சுருக்கான். இங்கே படு நீ, இங்கே கடை அப்படின்ட்டான். ஒரு சட்டி கொடுத்துருக்கான், மண் சட்டி. அதில் காலையில் கஞ்சி ஊற்றுவான். கிளம் வச்சுக்கோ, சாயந்தரம் நான் திரும்பி வருவேன், அது வரைக்கும் இதை வச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்பான். ஏன் செத்து தொலைக்க மாட்டேங்கிறியே,
உன்னை இன்னமும் வச்சு நான் காப்பாற்ற வேண்டியதாக இருக்கேன் கண் அப்படின்னான்னு திட்டி இந்த சட்டியில் கஞ்சியை ஊற்றி கொடுத்துட்டு போவான். ஒரு நாள் கஞ்சி ஊற்றுறதுக்கு சட்டியை எடு அப்படிங்கிறான். சட்டி அவர் கண் பார்வை தெரியல, தடவுறார், கிடைக்கல. இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, அங்கே தடவு. என்ன தடவுறன்னா, இந்த சட்டி வச்சுருந்தப்பா காணும், தொலைச்சிட்டியா? 5 ரூபா கொடுத்து வாங்கினது, 3 வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே தொலைச்சிட்டியே, இப்போ இன்னும் ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்கணுமா உனக்கு நான் அப்படிங்கிறான். சொல்லு ஆத்திரத்தில் பக்கத்தில் இருந்த கம்பை எடுத்துக்கிட்டு கிழவனை போய் அடிக்க போகிறான், கண்ணு தெரியாத கிழவனை. அப்போ அவன் மவன் வந்தான், கையை பிடிச்சிட்டான். அப்பா தாத்தாவை அடிக்காதேன்னா. ஏண்டாண்ணா? சட்டி அவர் உடைக்க கண் அடிக்கலை, நான் தான் எடுத்து வச்சுருக்கேன்னா. ஏண்டாண்ணா? உனக்கு கொடுக்கறதுக்கு நான் ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்க முடியாது, அதுக்காக தான் இப்போவே எடுத்து வச்சுட்டேன்னா. இது ஒரு கதை தான். ஆனால் அதுக்குள்ளே எவ்வளவு பெரிய கருத்து இருக்குது பார்த்தீங்களா? இன்றைக்கி நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு செஞ்சேன்னா எனக்கு என் பிள்ளை பார்த்துக்குவோம். இது ஒரு செயின். நான் எங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்றுறேன், அதுதான் அவன் சொல்கிறான். வட்டி கட்டுறேன்னா இன்னொன்று வட்டி கொடுக்குறேங்கிறான். அந்த மாதிரி குடும்பங்கள் அமைய வேண்டும். அப்படி அமைய வேண்டுமானால் காசு தான் பெருசா குடும்பம்தான் பெருசான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பெருசு தான், ரெண்டுமே பெருசு தான். ஆனால் எதுலேயும் அதிகமாக ஒரு பாசத்தை வச்சுட்டு மாட்டிக்கப்படாது. நண்பர்கள் ரொம்ப வேண்டியவன் தான். ரொம்ப 40 வருஷத்துக்கு பிறகு ஒருத்தனை பார்த்தேன் திருவாரூர் கடத்தெருவில். வரதராஜே என்ன டேய் செம்மோடு வெள்ளடா அப்படின்னா. ஆமாம், எங்கடா இருக்க என்னடான்னா. வாடா, எவ்வளோ காலமாச்சுடா உன்னை பார்த்து, டென்னிஸ் ஸ்கூலில் பார்த்து. அவன் நல்ல பையன் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த 40 வருஷத்தில் மாறி இருப்பான்னு நினச்சிக்கிட்டு வாடா வீட்டுக்குன்னு அழைச்சிட்டு போனேன். தான் என் மனைவியை காப்பி கொண்டாந்து கொடு அப்படின்னு காப்பி கொண்டாந்து கொடு. இவங்க யாருன்னு கேட்டான். என் மனைவிடா அப்படின்னு. அன்றைக்கி தஞ்சாவூரில் பார்த்தோமே, அது யாருன்னா அவன் போயிட்டான். வந்து குடும்பத்துக்குள்ளே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான். அவனை நான் பார்த்தேன் 40 வருஷம் ஆச்சு. கொடுத்து அவனுக்கு வந்த புத்தி இன்னும் ஒரு வீட்டுக்கு போனோம்னா அங்கே ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்கிறது, அதுமாரி செஞ்சான். குடும்பத்துக்குள்ளே அது மாதிரி குழப்பத்தை உண்டாக்குறவன் சில பேர் இருப்பான். வேண்டாம், எல்லோரும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அவரும் நல்லா இருக்கணும், இவர் எல்லோரும் நல்லா இருக்கணும். எல்லோரும் நல்லா இருந்தால் மகிழ்ச்சி, அதுதான் கல்யாணம். எல்லாரும் நன்றாக இருப்பது தான் கல்யாணம். நிறைய சம்பாதிப்போம், அது ஒன்றும் கவலையே இல்லை. அதே போல் எல்லா குடும்பத்தில் உள்ளவர்களை சொந்த பந்தங்களையும் அரவணைத்து கொண்டு போவோம். அவன் சொன்னான் பாருங்கள், 8 ரூபா 4 காரியம்னு சொன்னான்ல, 4 ஒரு சேவைகளை செய்கிறேன் இதில் அப்படின்னு சொன்னானே. அதுபோல் நிறைய சம்பாதிச்சு சேர்த்து நம்ம குடும்பத்தையும் மற்றவர்களையும் காப்பாற்றுகிற அருமையான பொறுப்பை நிறைவேற்றுவது தான் நல்வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மிக அருமையாக இருந்தீர்கள், மிக அருமையாக. சார், நாங்கள் பட்டிமன்றம் நிறைய இடத்துல பேசுவோம் சார், நடுவர் உரையெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன இவர் சொல்லி கிழிச்சிட போகிறார் போடா அப்படின்ட்டு போவான். நாங்களும் நாம் சொல்கிறத கேட்டுட்டு போய் தான் உங்களுக்கு இன்றைக்கி ராத்திரி தூக்கம் வரும்னு நினச்சிக்கிட்டா நாங்கள் பேசுகிறோம். ஏதோ ஒன்று சொல்லணுமேன்னு தான் சொல்கிறோம். ஆனால் இருந்து என்ன சார், நெய்வேலியிலையாவது உண்மையை சொல்லிடணும்ல சார், நெய்வேலியிலையாவது நாம் உண்மையை சொல்லணுமா இல்லையா? என்னமோ சொல்லணும்னு சொல்கிறோம், நீங்கள் கேட்குறீங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் போய் அப்படியே கடைப்பிடிச்சி நாளையிலேருந்து கொண்டு வந்து அந்த மாதிரிலாம் எங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் கிடையாது. சொல்லுவோம், நல்லதை சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். நல்லது நல்ல சொல்லிக்கிட்டே இருந்தால் என்றைக்கோ ஒரு நாளைக்கு பலன் தரும் என்று தான் சொல்லுகிறோம். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அறிஞர்கள், அத்தனையும் விளை நிலம், நன்னிலம். இந்த நன்னிலத்தில் நல்ல விதைகளை போட்டிருக்கிறோம், அவை செழித்து வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.